ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இன்று 1ஆம் தேதி இந்த டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு நாம் சந்திக்கக்கூடிய முதல் 1ஆம் தேதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தான் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. தேசம் முழுவதுமே மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பிரதான விவகாரம் என்றால் இந்த விவகாரம் தான். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய நேரடியாக தொடர்புடைய ஒரு விவகாரம். இந்த வாரத்தில் நாளொரு திருப்பம், புதியதொரு தகவல் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை இன்கம் டேக்ஸ் சட்டத்தில் கொண்டு வருகிறது. அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்கள் கணக்கில் வராத பணத்தை டெபாசிட் செய்தால் அதற்கு இந்த வரி, இந்த அளவுக்கு அபராதம் என்று அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு புதிய ப்ரொவிஷன்ஸை கொண்டு வரக்கூடிய மசோதா. இது வரக்கூடிய வேளையில தான் இது சார்ந்த இன்னொரு தகவலும் வேகமாக பரவியது. அதாவது வீட்டில் நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தங்கத்துக்கும் அது சார்ந்த ஒரு டாக்ஸ் எல்லாம், அது சார்ந்த ஒரு வரிகள் எல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு வேகமாக தகவல் பரவ அது சார்ந்த ஒரு விளக்கத்தை இன்று மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. இது பல கேள்விகளை நம் முன் வைக்கிறது. கேட்கலாம், விவாதிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் தீரன் அவர்கள் இணைகிறார்கள் மற்றும் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார்கள். பொருளாதார நிபுணர் திரு புகழேந்தி அவர்கள் இணைகிறார்கள் மற்றும் ஒரு பொருளாதார நிபுணர் திரு சோமு வள்ளியப்பன் அவர்கள் இணைகிறார்கள். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அரசியல் பிரமுகர்கள் இருவற்றையும் போறதுக்கு முன்பாக 2 பொருளாதார நிபுணர்கள் டீமே இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை டீகோட் பண்ண விரும்புகிறேன். பல்வேறு வகைகளில் இது புரிந்து கொள்ளப்படுகிறது. இன்று வந்திருக்கக்கூடிய அறிவிப்பில் திரு புகழேந்தி, இல்லத்தரசிகள் திருமணமான பெண்கள் 500 கிராம் வைத்துக்கலாம், மற்றும் திருமணமாகாத பெண்கள் 250 கிராம் வைத்துக்கலாம், 100 கிராம் ஆண்கள் வைத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் இருக்குங்கிறது தான் பொதுவான ஒரு புரிதலை ஏற்படுத்தியது. பிறகு அதில் நம்ம விரிவாக அந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். இந்த அளவுக்கு வைத்துட்டு இருக்கும் போது எந்த சீஜரும் நடக்காது, லெஜிட்டிமேட்டா எவ்வளவு வேணாலும் வைத்துக்கலாம், கணக்கில் வரக்கூடிய பணத்தின் அளவில் எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது இந்த அறிவிப்பு, இந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் எதனால் வருது? இதில் ஏதேனும் கிரே ஏரியாஸ் இருக்கிறதா கருதுறீங்களா? முதல்ல என்னன்னா நிறைய ரூமர்ஸ் வர்றதுனால மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கலாம். அதுக்காக அரசு வெளியிட்ட அறிக்கையில் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் தான், அதனால் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம். அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இது யாரை பாதிக்கணும் பார்க்கணும். அதாவது 500 கிராம் ஒரு திருமணமான பெண் வைத்திருந்தாருன்னா இது 62 பவுனுக்கு ஈக்குவலானது. 250 கிராம் என்பது 31 பவுன். இப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய மக்கள் தொகையில் 1% பேர் 62 பவுன் வைக்கிறாங்கன்னா அது ரொம்ப அதிகம். 1% குறைவாக தான் இருப்பாங்க. 100 பேர் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு குடும்ப பெண்மணி 62 பவுனும் அவருடைய பெண் 31, ஆக மொத்தம் 100 பவுன் ஒரு வீட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1% குறைவாக தான் இருக்கும். அதனால 99 அப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியுமா? நமது கலாச்சாரமே தங்கத்தை சேகரிக்கணும், கண்டிப்பா குடும்பத்துடைய பல தேவைகளுக்காக ரியல் எஸ்டேட் மற்ற விஷயங்களை காட்டிலும் தங்கத்துல பணம் போடக்கூடிய கலாச்சாரம் கொண்ட நாட்டில் 1% தான் வச்சிருக்காங்க. 1% எடுத்து பாருங்க, நீங்க எவ்வளவு வரும்? இன்னைக்கு 130 கோடி உள்ள மக்கள் தொகையில் 1%ங்கிறதே நம்மள்ட்ட இருக்க தங்கத்தின் எஸ்டிமேஷன் 557 டன் கோல்டு. அவ்வளவுதான் நம்ம நாட்டில் இருக்கிறதா அதிகபூர்வமான அறிவிப்பு. மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், கருப்பு சந்தையில் வந்தாலும். 2% வச்சுக்கங்க, 5% வச்சாலும் இந்த அறிவிப்பு பாதிக்கப்படுவது 5% பேர். பாதிக்கப்படுவது அப்படிங்கிறது எங்க வருது? இப்ப இல்ல அறிவிப்புடைய புரிதல் இல்ல நான் வரேன். என்ன சொல்ல வரேன்னா, உதாரணத்திற்கே எடுத்துக்குவோம். இன்னைக்கு மத்தியானம் நகர்ந்த செய்தியில் என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி கட்டுப்பாடு கொண்டு வருவார்கள் அப்படிங்கிற ஒரு பதட்ட சூழ்நிலைக்கு 95% மக்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு தங்கம் கிடையாது, அவங்களாம் நிம்மதியா இருக்கலாம். மிச்சம் இருக்கிறது 5% கீழ் உள்ளவர்கள் தான். ஓகே, இது இரண்டாவது புரிதல். மூன்றாவது கிரே ஏரியான்னு கேட்டீங்க நீங்க. ஏன் அரசு இந்த விளக்கத்தை கொடுக்குது, ஏன் இந்த ரூமர் வந்துச்சுன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப ரூமர்ஸ் எல்லாம் உண்மையாயிட்டு இருக்கே, முதல்ல ஒன்று சொல்றாங்க, அடுத்தது வரும்னு சொல்லும் போது அதுவும் உண்மையாயிருதே அப்படிங்கும்போது பல பேர் இதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இப்படி கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துருவாங்க, இதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த ரூமர் இருக்குமா அப்படின்னு ஒரு சாரர் திங்க் பண்ணி அது நிறைய பேர்த்துக்கு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க.
அதனால எது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்த கிளாரிஃபிகேஷன் உண்மை, நாளைக்கு தெரியாது நமக்கு. மத்திய அமைச்சர் கிளாரிஃபை பண்ணியிருக்கார், இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இந்த குழப்பமே ஏன் வருதுன்னா என்ன வருதுன்னா, அந்த சட்ட திருத்தத்தில் இது போன்ற ஷரத்து அம்சம் இருக்கு அப்படின்னு. இன்னொன்று, இதுக்கு இந்த நீங்க ஒரு 250 கிராம் திருமணமாகாத பெண் வச்சுக்கலாம், திருமணமாகக்கூடிய பெண் 500 கிராம் வச்சுக்கலாம், ஒரு ஆண் 100 கிராம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கு மேல வச்சுக்கிட்டா இல்லீகல் அப்படிங்கிறது சட்ட புரிதலா? இல்லை, கண்டிப்பா அது இல்லை. அப்படித்தான் வந்து இன்று மதிய மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். ஆனா வந்து இப்போ லெஜிட்டிமேட், அதாவது நீங்க வந்து எவ்வளவு நாள் வச்சுக்கலாம், நீங்க சம்பாதிக்க அத்தனை சொத்துக்கு நீங்க தங்கம் வாங்கி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. அதை பத்தி யாருமே சொல்ல வரல. என்னன்னா வந்து it should be disclosed. ஃபர்ஸ்ட் சொல்றது டிஸ்க்ளோஸ்ட் இன்கம், அதாவது அறிவிக்கப்பட்ட வரி செலுத்தப்பட்ட வருமானத்தில் நீங்கள் எவ்வளவு வேணாலும் தங்கம் வாங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு 10 லட்சம் வருமானம் அப்படின்னா நான் ஒரு 7-8 லட்சம் தங்கமா வாங்குறது, மீதி என்னோட எக்ஸ்பென்சஸ் நான் மேனேஜ் பண்ணக்கூடிய சோர்சஸ் காட்டினா பிரச்சனை இல்லை. 2 கோடிக்கு வாங்குவேனா அது விளக்கப்படாது. திரு சோமவல்லியப்பன், இந்த அறிவிப்பில் டீகோட் பண்றதுக்கு இல்ல இன்னும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு வேறு ஏதேனும் அம்சங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பார்வையில்? இப்போ அவர்கள் திரு புகழேந்தி சொன்னது மாதிரி இவர்கள் கொடுத்திருக்கிற அளவு வந்து ஒரு பெரிய அளவு கொடுத்திருக்கிறார்கள். 500 கிராம் ஒரு குடும்ப தலைவி, அதற்கு பிறகு ஒரு 250 கிராம், அதற்கு பிறகு ஒரு 100 கிராம் எல்லாம் சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த தங்கத்தினுடைய குறைந்தபட்ச மதிப்பே ஒரு 20 லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. அதற்கு மேல் இருப்பவர்கள் மட்டும்தான் இதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்கிற ஒரு முதல் புரிதல். ரெண்டாவது வந்து இது எல்லார் மேலும் இது ஏதோ நாளைக்கு ஒரு ரெய்டு நடக்க போகிற மாதிரி ஒரு அச்சப்பட தேவையில்லை. இவர்கள் வந்து முதல்ல இந்த கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும், 500 ரூபாய் 1000 ரூபாய் ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே நாம் பரவலாக செய்திகள் கேள்விப்பட்டோம். பல பேரும் அன்று இரவே 8ஆம் தேதி இரவே 12 மணி வரை இயன்ற அளவு தங்கத்தை கூடுதல் விலை கொடுத்து கூட வாங்கினார்கள் என்று செய்திகள் வந்தன. அதற்கு பிறகு சில தங்கம் வியாபாரம் செய்த நிறுவனங்கள் மீது ஒரு வருமான வரி சோதனை கூட அதிரடியாக நடந்ததாகவும் செய்திகள் வந்தன. ஆக ஒரு கருப்பு பணத்தின் மீது ஒரு கூறிய ஆயுதம் எய்யப்பட்ட உடனே அதில் சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தவர்கள், மிகப்பெரிய தொகைகள் வைத்திருந்தவர்கள் சிலர், குறைந்த தொகை வைத்திருந்ததுமே கூட சில பேர் வந்து அவ்வளவு விவரம் இல்லாமல் உடனடியாக போய் தங்கத்தை வாங்கினார்கள் கூடுதல் விலை கொடுத்து. அப்போ எல்லாருடைய கவனமும் எங்கே போச்சுன்னா, பணமாக இருந்தால் தானே மாற்ற முடியாது, தங்கமாக இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சிலர் நினைத்ததாக செய்திகள் வந்ததை போல அரசாங்கமும் நினைத்திருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இப்போ தங்கத்தின் மீதும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தால் தான் இந்த கருப்பு பண நடவடிக்கை முழுமையடையும் அப்படின்னு ஒரு யோசிக்கிறாங்க என்று யூகிக்கிறோம். அப்போ என்ன இவங்க சொல்லுகிறார்கள் என்றால், இது வந்து எல்லா மனிதர்கள் மீதும் ஒரு நடவடிக்கை எடுக்க போவதாக முன்பெல்லாம் சில ரூமர்லாம் இருந்தது, லாக்கர்லாம் பார்ப்பாங்க என்று. அப்படியெல்லாம் இதுவரை இல்லை. இது மாதிரி சொல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன், தேவையும் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறார்கள், இப்போ யாருடைய வீட்டிலாவது அலுவலகத்திலாவது வருமான வரி அதிகாரிகள் சோதனைக்கு சென்றால் அவர்கள் அங்கே இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு சீஸ் செய்து கொண்டு போய்விடுவார்கள், பறிமுதல் செய்து கொண்டு போய்விடுவார்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்று. அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிற அளவு எந்த அளவிற்கு விட்டு வைக்கலாம், எந்த அளவிற்கு மேல் அவர்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் என்பதற்கான ஒரு கூடுதல் விளக்கமாகவும் இதை பார்க்கலாம். இப்போ ஒருத்தருடைய வீட்டில் போயோ அல்லது ஒரு அலுவலகத்திலேயோ வருமான வரி சோதனை நடத்துகிற பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள், அவருடைய குடும்ப தலைவிகள், பெண் பிள்ளைகள், கணவர், அவருடைய கணக்கையெல்லாம் எடுத்து ஒரு தோராயமாக நீங்கள் இவ்வளோ வரைக்கும் நீங்கள் வைத்திருக்கலாங்க, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு நிச்சயமாக கணக்கு வேண்டும் என்று கேட்கலாம். இப்படி ஒரு புரிதல் புரிந்து கொள்ளலாம். இது வந்து யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமோ அவர்களை எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பத வருமான வரித்துறை இருக்கான ஒரு வழிகாட்டுதலாக வழிகாட்டுதலும் கூட புதிதல்லவே. வந்து எவ்வளவு தொகை வைத்திருந்தார் 1916 94 வந்ததுன்னு நினைக்கிறேன். அதன்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய அளவு தான், அதாவது திருமணம் ஆன பெண்கள் 500 கிராம், திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம், ஆண்கள் 100 கிராம் அப்படின்னு இது ஒரு வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய விஷயம் இந்த அரசால் புதிதாக கொண்டு வரப்பட்டதல்ல, அது முன்பும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. So what is new about it? எதற்காக ரீஇட்டரேட் பண்ணணும்? கண்டிப்பா
இல்லை இல்லை, அதாவது வந்து இது மாதிரி இருந்தால் கூட வெகுஜனங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு தேவை இல்லாமல் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இதை சொல்லாமலே கூட யார் மேலே இவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்களோ அவர்கள் மீது மட்டும் இந்த சர்க்குலரை காமிச்சிட்டு பண்ணியிருக்கலாம். இப்போதைக்கு இவையெல்லாம் கவனம் பெற்ற விஷயங்களாக இருக்கிறதுனால இது கூடுதல் கவனம் பெற்று இது வந்து பேசப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இதுலேயும் என்ன சொல்கிறாங்க, இந்த 500 கிராம் 100 கிராம் எல்லாம் கூட நீங்கள் அதற்கு மேலும் கூட வைத்திருந்தாலும் நீங்கள் எதெல்லாம் எக்ஸம்ப்டட் இன்கம் என்று சொல்லுகிறார்களோ, அக்ரிகல்ச்சர் இன்கம் போல ஒரு 50 எக்ஸம்ப்டட் இன்கம்ஸ் இருக்கு, டிவிடெண்ட் இன்கம், இது போல பல இன்கம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 இருக்கு. அந்த இன்கம் மூலமாக வாங்கினேன் என்று நிரூபித்தாலோ, இங்க எல்லாம் விஷயம் என்னன்னா நிரூபிக்க வேண்டும். யார் உங்களிடம் சோதனைக்கு வருகிறாரோ, யாரோடு நீங்கள் பேசி யாரிடம் நீங்கள் இதை காட்டுகிறீர்களோ, கணக்கு காட்டுகிறீர்களோ, அவர்கள் திருப்தியாகணும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது வந்து அவர்கள் வந்து என்னுடைய வருமானத்திற்குள்ளால் தான் நான் வாங்கினேன், நான் கடந்த இத்தனை ஆண்டுகளாக வருமான வரி கட்டி இருக்கிறேன், அதில் எனக்கு இவ்வளவு வருமானத்தை காட்டி இருக்கிறேன், அதில் நான் இவ்வளவு தான் செலவு செய்தேன், மீத தொகைக்கு நான் வாங்கினேன். ஒரு காலம் அவர்கள் பில் கூட கேட்கலாம். நீங்கள் யாராவது தங்கத்தின் மூலமாக அவருடைய கருப்பு பணத்தை மறைத்தால் அவர்களை பிடிப்பதற்காக இந்த சட்டம் போடப்படுகிறது. ஆனால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற பொழுது நடைமுறை சிக்கல்கள் வரலாம், சாதாரண மனிதர்களுக்கு ஒரு சிக்கல்கள் வரலாம் என்பதை நான் கூடவே வந்து ஒப்புக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை தான் இந்த நடைமுறை சிக்கல் சட்டம் வந்து அவரை நோக்கி தான் போடப்பட்டிருக்கிறது. போன வருஷம் இருந்த நடைமுறை சிக்கல் புதுசா என்ன நடைமுறை சிக்கல் வந்துருது? இது எதுவுமே மாத்தல. இன்னைக்கு மத்திய அரசு சொல்றது, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மீண்டும் உறுதி செய்தது, இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்துல தங்கம் பற்றி புதிதா எதுவுமே சேர்க்கல. அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொல்லக்கூடிய நடைமுறை சிக்கல்லாம் எல்லா ஐடி ரேட்லயும் எல்லா கட்டத்திலும் இருந்தது தானே, போன வருஷம் இருந்தது தானே, அதுதானே இன்னைக்கும் இருக்கு. ஆமா, புது கவனம் இதுல எங்க புரிந்து கொள்ளலாம். ஆனா இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னா, இல்ல இதுல ஒரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, நீங்க இந்த நம்முடைய நாட்டில் பல்வேறு சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பல்வேறு சட்டங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிஸ் என்று ஒன்று இருக்கிறது, அதுவும் நம்ம நாட்டில் தான் இருக்கிறது. அப்பொழுதும் அரசாங்கங்கள் இருந்தன, அப்பொழுதும் அதிகாரிகள் இருந்தார்கள், அப்பொழுதும் மக்கள் இருந்தார்கள். ஆக நீங்கள் சில சட்டங்கள் எப்படி நடைமுறையில் பிராக்டிஸில் இருக்கிறதோ அப்படித்தான் சாதாரண மனிதனுடைய மனதில் அது பதிந்திருக்கும். சட்டம் தெரியாமல் இருப்பதே ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை என்பதும் சட்டத்தில் சொல்றாங்க. உனக்கு தெரியாமல் இருக்கிறதுனாலே நீ அதை தப்பித்துக் கொள்ள முடியாது என்று. ஆனால் பெரும்பாலும் பழக்கத்தில் இல்லாத விஷயங்கள் இப்ப திடீரென்று ஒரு குறுகிய காலத்தில் வேகமாக நடைமுறைப்படுத்துகிற போது ஒரு பதட்டம் உருவாகி இருப்பது உண்மை. இப்போ புரிகிறதோ இல்லையோ, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, 500 கிராம் மேல தங்கம் வச்சிருக்க கூடாதான், பிடுங்கிடுவாங்களாம், எடுத்துருவாங்களாம் என்பது போல ஒரு பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது இப்போ இந்த தேவையற்ற விளக்கம். இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி 1994 இந்த சட்டம் இருக்குது, இந்த விளக்கமெல்லாம் இருக்குன்றா இப்பொழுது விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இது ஏற்கனவே 500 ரூபா 1000 ரூபாயில் ஒரு குழப்பம் உண்டாகி எல்லோரும் பதறிக்கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இது ஒரு கூடுதல் பதற்றமாகவும், திரு புகழேந்தி சொன்னது மாதிரி ஏற்கனவே நாம கேள்விப்படுகிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு பயமும் இருக்கிறது. ஓகே, இப்போ சாதாரண மக்களிடத்துல ஒரு குழப்பம் இதனால வந்திருப்பது உண்மை. ஆனா இதுல ஒரு புதிய விஷயம் இல்லை என்பதும், எல்லோரும் பயப்பட தேவையில்லை என்பதும் உண்மை. ரெண்டு அரசியல் பிரமுகர்கள்ட்டையும் இடைவேளைக்கு பிறகு கேட்கிறோம். பிஃபோர் தட் வெரி ஷார்ட் இன்டர்வென்ஷன் திரு புகழேந்தி, ஒரு சிறிய இடைவேளைக்கான தருணம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுருக்கமான கருத்து. மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு கருப்பு பணம் தவறுங்கிறது இந்த சட்டம் பல காலங்களும் இருக்கு. இருந்தாலும் வந்து த அப்ளிகேஷன் ஆஃப் டிமானிட்டைசேஷன்ல வந்து எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருச்சு. இதுக்கு முதல்ல ரெய்டு போவாங்க, எல்லா வீட்டையும் ரெய்டு பண்ண முடியாது, இந்தியாவில் இருக்க எல்லா வீட்டையும். டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது எல்லாருடைய பணமும் எல்லாருடைய பணமும் வந்து வங்கிக்கு வரும்போது யாரிடம் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கவர்மெண்ட் கிடைச்சிது. அதே மாதிரி நாளைக்கு வந்து நாங்கள் யாரையும் போய் உங்களை வந்து துன்புறுத்த மாட்டோம், யூ கம் அண்ட் டிக்ளேர் வாட் அமௌண்ட் ஆஃப் கோல்டு யூ ஹேவ் அப்படின்னு சொன்னா யாரையும் ஹராஸ் பண்ண போறதில்லை. யூ கம் அண்ட் கிவ் எ செல்ஃப், எங்களுடைய யார்கிட்ட கொடுக்க வேண்டாம், யூ யுவர் செல்ஃப் டிக்ளேர் அப்படின்னு சொன்னா வாட் ஸ்டாண்ட் வி ஹேவ், ஐ எம் நாட் ஹராசிங் யூ, செல்ஃப் டிக்ளரேஷன். அப்படி ஒரு சூழலும் வரலான்னு கருதுறீங்க? வரலாம். இதெல்லாம் அதுக்கான ஒரு சமன்யா எடுத்துக்கலாமா? இருக்கலாம், ரைட். கருநாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது அதை நீங்க ரீட்ரேட் பண்ணும்போது, மீண்டும் வலியுறுத்தும் போது, பழைய சட்டங்கள் என்றாலும் கூட பல சமிஞைகளை கொடுக்குது, இதுல நீங்க எடுக்க போற நடவடிக்கைகளை பற்றிய சமிஞைகளை கொடுக்குது. எல்லாரும் எப்படி பணத்தை வந்து இன்னைக்கு மாத்தணுங்கிற ஒரு நிலை வந்ததோ, தங்கத்தையும் டிக்ளேர் பண்ணணுங்கிற ஒரு நிலை வரலாம். இட் இஸ் வெரி மச் பாசிபிள் என்கிறார் திரு புகழேந்தி. உங்களுடைய முதற்கட்ட கருத்து இது சார்ந்து? இல்லை, நிச்சயமாக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கு பிரதமர் அவர்கள் எடுத்த முதல் கட்ட நடவடிக்கைகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்ற நிலையில் இந்த கருப்பு பணத்தை ஒழித்து, இப்பொழுது இருக்கிற கருப்பு பணத்தை ஒழித்தால் மட்டும் போதாது,
புதிதாக கருப்பு பணம் உருவாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் என்று ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்பொழுது கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் திடீரென்று இரவு விடிய விடிய நகைக்கடைகள் திறந்திருந்தன, நகைகளையெல்லாம் வாங்கி குவித்து விட்டார்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். இன்றைக்கு இது போன்று தங்கம் கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள் இரண்டு விதமாக அதிகமாக முதலீடு செய்கிறார்கள். ஒன்று தங்கம், இரண்டாவது நிலங்கள் அல்லது மனைகள் அல்லது பெரிய பெரிய கட்டிடங்களில் முதலீடு செய்கிறார்கள். இதுதான் கருப்பு பணம் முதலீட்டாளருடைய முதல் 2 இலக்கு. தங்கத்துல முதலீடு செய்யறது கருப்பு பணம் வச்சிட்டு இருக்கிறவங்க மட்டும் இல்ல, சாதாரண ஏழை குடும்பங்களும் கூட சாதாரண ஏழை பெண்களுக்கு இங்க கேள்வியே இல்லை. தமிழக அரசுல தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த தாலிக்கு தங்கம் கொடுக்கிற திட்டத்துக்கு வர்ற பெண்களுக்கும் ஒரு வீட்டில் 1000 கிராம் இருக்கலாம். அவர் சொன்னது போல ஏறத்தாழ 2 அம்மாவுக்கு 500, அவங்களும் இல்லத்தரசி தான், திருமணமான அம்மாவுக்கு 500 கிராம் இருக்கலாம், மனைவிக்கு 500 கிராம் இருக்கலாம், கல்யாணமாகாத பொண்ணுக்கு 250 கிராம் இருக்கலாம், ஆணுக்கு 100, ஏறத்தாழ 1000. அவங்களுக்கும் நீங்க நினைக்கிற சாதாரண ஏழைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது. நடுத்தர குடும்பங்கள்ல மத்த எந்த வரக்கூடிய சேவிங்ஸ்ல பெரும் பகுதியை தங்கத்துல முதலீடு செய்யறாங்க அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பா நினைக்கிறாங்க அப்படின்னா மிகையா இல்லாட்டி கருப்பு பணம் வச்சிட்டு பெரும் பகுதி தங்கத்தில் முதலீடு செய்வது என்பது நம்மளுடைய இந்த 1000 கிராம் கணக்கில், ஒரு குடும்பத்திற்கு 1000 கிராம் கணக்கில் மிக 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 சிறு துளி. அதுவும் சொன்னார் இவரு, ஏறத்தாழ 1% சொன்னார். ஏறத்தாழ இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2013-14 ரெய்டில், வருமான வரி ரெய்டில் ஏறத்தாழ 10,400 கோடி தங்கம் மட்டும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 13-14 10,500 கோடி, 14-15 11,400 கோடி என்று சொல்லி இந்த இந்தியாவில் தானே நம்ம வருமான வரி ரெய்டில் தங்கத்தை எடுத்திருக்கோம். அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் நினைக்கிறேன், தங்கமா நினைக்கிறேன். அப்படி தங்கம் மட்டுமே அவ்வளவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு கோடிகளுக்கு தங்கம் மட்டுமே எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இறக்குமதி ஏறத்தாழ $200 கோடி, ஆண்டுக்கு $200 கோடி தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது. $200 கோடி இப்ப சாதாரணம் எடுத்துட்டோம்னா ஆண்டுக்கு 13,000 கோடி தங்கத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே முடங்குது. இப்ப ஒரு புதிய முடிவு எடுத்திருக்காங்க. இனிமேல் 100 கோடி மாதம் 100 டன் இறக்குமதி செய்வதை 50 டன்னாக குறைக்க வேண்டும். மாதத்திற்கு 100 டன் தங்கம் இறக்குமதி செய்கிற இந்தியாவில் அதை 50 டன்னாக குறைக்க வேண்டும் என்று கூட மத்திய அரசு முடிவு எடுத்திருக்கு. அதெல்லாம் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, தங்கம்லாம் போய் முடங்கிருக்கு. ஒரே வீட்டில் 1000 பவுன் 5000 பவுன் முடங்குவதை தொழிலாக மக்களுக்கு வேலை குடும்பங்களுக்கு கை கொடுத்திருக்கு, இந்த தேசத்துக்கு கை கொடுத்திருக்கு. நிச்சயமாக குடும்பங்களுக்கு கை கொடுத்திருக்கு. இன்னும் நீங்க சொல்ற சாதாரண ஏழை மக்கள் எத்தனை வீட்டில் 10 பவுன் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தோட சொல்லிடுறேன், ஒரு ஸ்டட் வந்து காதுல போட்டா புது ஸ்டட் அவங்க வாங்க முடியாது. இந்த சட்டை போய் கடையில மாத்தி அந்த கழிவெல்லாம் போக திருப்பி அதுல பாய் தான் பழைய சட்டை வாங்கி போடுற பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு இந்த சட்டத்துக்கு என்ன இருக்கு? சம்பந்தமே இல்ல. பல நடுத்தர குடும்பங்கள்ல தங்களுடைய சேவிங்ஸ், வீடா மற்ற பொருளை பாண்டா வைக்காம தங்கமா மட்டுமே வாங்கக்கூடிய கலாச்சாரம் இந்த தேசத்துல இருக்குன்னா மறுக்க முடியாது. அதாவது இந்த வடிவேல் படத்துல பீதியை கிளப்புறாங்க மாதிரி எது மத்திய அரசு சொன்னாலும் பீதியை கிளப்புவதற்கு இன்றைக்கு நாட்டில் நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீ விவசாய வருமானத்தில் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அதுல விதிவிலக்கு உண்டு. உன்னுடைய தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் பாரம்பரியமாக நகையில் உனக்கு கொடுத்திருந்தால் அதுக்கு விதிவிலக்கு உண்டு. நீ கணக்கில் காட்டி இருந்தால் இந்த 500 அதுக்கு மட்டும் இல்ல, நீ சேமிப்புல வீட்டுல மாசம் மாசம் சேமிச்சு வச்சு நான் 50 பவுன் வாங்கியிருந்தேன்னா அதுக்கு விதிவிலக்கு உண்டு. இதை விட என்ன செய்ய முடியும் ஒரு அரசாங்கம்? நீ கருப்பு பணத்தை ஒழிக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கை இப்படி குவித்து வைத்திருக்கிற தங்கத்தில் முதலீடு செய்திருந்தால் அதை பறிப்பது எப்படி? அப்ப நீங்க பொதுமக்கள் கவர்னன்ஸ், அதாவது கவர்மெண்ட் வந்து மக்களை அதிரடியா தங்கமா இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை டார்கெட் பண்றதா இருந்தா ஆச்சரியப்படுத்தி இருக்கலாம். எத்தனை தங்க பாலங்கள் நீங்க எத்தனை ஒரே திருச்சியில இவ்வளவு ஒரே நாளைக்கு 500 கிலோ தங்க கட்டியில் பறிமுதல், சென்னை கஸ்டம்ஸ்ல பறிமுதல், எவ்வளவு தங்கங்கள் கடத்தப்பட்டு வருகிறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. தினசரி பத்திரிகையில செய்தி மாதிரி பார்த்துட்டு இருக்கோமே, ஏன் அதை சிந்திக்காம சாதாரண தோடு வாங்குறவங்க, ஒரு பவுன் நகை வாங்குற ஏழை பெண்கள் எங்க வர்றாங்க இந்த கட்டத்துல? பாயிண்ட் டேக்கன் சார். அதை தாண்டி அவர் சொல்லக்கூடிய விஷயமும் மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயமும் பேராசிரியர் தீரன், இந்த அறிவிப்பிலே கூட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரி, ஃபர்தர் லெஜிட்டிமேட் ஹோல்டிங் ஆஃப் ஜுவல்லரி அப் டு எனி எக்ஸ்டென்ட் இஸ் ஃபுல்லி ப்ரொடெக்டட். இன்னைக்கு பரவிட்டு இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, இவ்வளவுதான் தங்கம் வச்சுக்க முடியுமா, இதுக்கு மேல தங்கம் வச்சுட்டு இருந்தா
பறிமுதல் செஞ்சுட்டு போயிடுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு. இது அதைத்தான் மத்திய அரசு கிளாரிஃபிகேஷன் செய்ய விரும்புது. எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம், பட் அது வந்து லெஜிட்டிமேட்டா இருக்கணும். அது வந்து சட்டப்படியான வருமானத்துக்கு உட்பட்டு வாங்கக்கூடியதா, எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியதா இருக்கும். என்னில் என்ன பிரச்சனை? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இதில் பொதுவாக இந்தியாவை பொறுத்தளவு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதற்கு ஒரு பொருளாதார பின்னணி இருக்குது. இன்றைக்கு ஒரு தனிநபருக்கு வந்து ஆண்களாக இருந்தால் 100 கிராமு, திருமணமாகாத பெண்ணாக இருந்தால் 250 கிராமு, திருமணமான பெண்ணாக இருந்தால் 500 கிராம், மொத்தம் 850 கிராம் வருது. ஆக பவுன் கணக்கில் பார்த்தாக்கா 75 பவுன் வரும் மொத்தம். இது வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இப்போ பரவலாக பேசப்படுது. வீட்டில் வெறும் திருமணமான பெண் தான் இருக்காங்க, திருமணமாகாத பெண் இல்லை. 4-5 பெண்ணெல்லாம் இருக்குது. அதனால அதெல்லாம் அதுதான் அவர் சொன்னது மாதிரி பாரம்பரிய நகைகளுக்கோ அல்லது விவசாய வருமானத்தின் மூலமாக அந்த நகைகள்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வருது. ஆனாலும் நாம் இதில் ஒன்று பார்க்கணும், மக்கள்கிட்ட இருக்கிற தங்க சேமிப்பு எந்த அளவுக்குலாம் நம்ம நாட்டுக்கு உதவி இருக்குன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு காலத்தில் சந்திரசேகர் பிரதமராக இருந்த பொழுது நாட்டில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து நம்ம நாட்டில் இருந்த தங்கத்தெல்லாம் ஏற்றுமதி பண்ணி அன்றைக்கி பொருளாதார பிரச்சனையை சமாளித்தாங்க. அதுக்கடுத்து நீங்கள் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னாக்கா இது அரசாங்கம் வைத்திருந்த தங்கத்தை ஏற்றுமதி பண்ணி அந்த பிரச்சனையை அப்போது சமாளித்தார்கள். 2009, 2010 உலகளாவிய அளவில் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது இன்ஃப்ளேஷன், ஒரு பணவீக்கமானது உலகளாவிய அளவில் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. திருப்பியும் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து இதெல்லாம் வந்து தங்கம் அதிகமாக சேமித்து வச்சிருக்கிற நாடு. ஆனால் தனிநபருடைய தங்க நுகர்வு என்பது அங்கெல்லாம் குறைவு. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இங்கே தனிநபருடைய தங்க நுகர்வு என்பது இங்கே அதிகம். நம்பர் 1 இந்தியா, அதுக்கடுத்தது ரஷ்யா. தனிநபருடைய தங்க நுகர்வு என்பது இன்றைக்கு இந்த பொருளாதார நெருக்கடி வந்து பணவீக்கம் உலகத்தில் ஏற்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட மக்களிடம் இருந்த இந்த சிறு சேமிப்புகளாக அந்த தங்கமாக வாங்கி சேர்க்கப்பட்டது. அதனால தான் வந்து அந்த இன்ஃப்ளேஷன் பாதிப்பு வந்து நம்ம இந்தியாவை அதிகமாக பாதிக்கலை, ஓரளவுக்கு தான் பாதிச்சதை வந்து அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாத்தது அந்த ஏழை நடுத்தர மக்களிடம் இருந்த அந்த தங்க சேமிப்பு பழக்கம் தான். அதனால வந்து தங்கமா போய் மக்கள்கிட்ட இருக்கிறது வந்து எந்த வகையிலும் சொல்ல முடியாது, பிரச்சனை இல்ல. கருப்பு பண பதுக்கர்கள் இதை ரொம்ப ஒரு சேஃப் ஹேவனா, ஒரு வசதியான வாய்ப்பா பயன்படுத்தும் போது அது குறிவைக்கப்பட வேண்டியதா? நிச்சயமா. ஏற்கனவே அதுக்கு சட்டம்லாம் இருக்கு. நான் உங்களே ஒண்ணுன்னு கேட்கிறேன், இன்றைக்கு தொழிலதிபர்களாகட்டும் பணக்காரர்களாகட்டும் அவங்க என்ன பண்ண போறாங்க, தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதுவெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்நேஷனல் டாலராக மாற்றிடுவாங்க தங்கத்தெல்லாம். அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தான் அரசாங்கம் கவனித்து பார்த்து அங்கெல்லாம் கை வைக்கணும். அதுதான் முக்கியமே தவிர வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது மோடி அவர்கள் செய்தால் நாங்களெல்லாம் உண்மையிலே வரவேற்போம். ஆனால் என்ன நான் சொல்கிறேன்னா, இப்போ கூட ஐயா சொன்னார், ஏன் வந்து மோடி அவர்கள் வந்து இப்பொழுது இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் பிரதமராக வந்த பொழுது என்ன செஞ்சார்னாக்கா, தங்க வைப்பு நிதி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். கோயிலில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் வங்கியில் வைங்க, உங்களுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க, அதன் மூலமாக வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு போதுமான வரவேற்பு இல்லை. ஒருவேளை அதுவாக கூட காரணமாக இருக்கலாம். இது மாதிரி வரவேற்பு இல்லாத நேரத்தில் இப்படி சோதனைக்கு, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தவரிடம் வந்து சோதனை இடுகிற பொழுது அதிலே வந்து சிக்கக்கூடிய கணக்கில் காட்டப்படாத அந்த தங்கங்களுக்கு தான் வந்து இந்த சீலிங்லாம் பொருந்தும். அதை வந்து முதல்ல பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவங்க வச்சிருக்கிற பணத்துக்கு பாரம்பரிய நகைகளுக்கோ அல்லது விவசாய வருமானத்தில் வாங்கிய நகைகளுக்கோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சேமிப்பு பிரச்சனை இல்லை. அதனால அதை முதல்ல பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் இது பொதுவாக என்ன செய்யணும்னாக்கா, இது வந்து மிகப்பெரிய, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நகை கடைக்காரங்களா என்ன பண்ணாங்க, இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த சேதாரம், தள்ளுபடி, செய்கூலி இதில் அடிக்கிற அவங்க கொள்ளை இருக்குது பாருங்க. அது எத்தனையோ விவாதங்களில் நம்ம பேசியிருக்கிறோம். அதெல்லாம் கை வைக்கணும் இந்த மோடி அரசாங்கமானது. அவங்கள வச்சு இன்னொரு விவாதத்தில் விரிவாக பேசுவோம், அப்பதான் சரியா இருக்கும். ஒரு சமூகப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன், திரு புகழேந்தி சொன்ன இந்த வார்த்தையை ஏத்துக்கிறீங்களா? இந்த கிளாரிபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த திசையில அடுத்து அரசாங்கத்துடைய குறி தங்கமா பதுங்கி இருக்கக்கூடிய ஒரு கருப்பு பணம், இதைத்தான் அடுத்து டார்கெட் பண்ண போறாங்கிறதுக்கான ஒரு சமிஞ்ஞை தென்படுத்தா? ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போ கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பத எல்லாருக்கும் நோக்கம் வந்து ஒரே நோக்கமாக இருப்பதை எல்லா அரசியல் கட்சிகளுமே கூட ஒப்புக்கொள்கிறார்கள். நடைமுறைப்படுத்துகிறதுல இருக்கிற சிக்கல்களைத்தான் எல்லோருமே பேசி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சிக்கல் நீளுகிற போது அதன் மீது வருத்தமும் கோபமும் வருகிறது. அது இயல்பு தான். இப்போ அந்த கருப்பு பணம்ங்கிறதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு கவனம் எங்கே இருக்கணும்னா, 2 விதமாகத்தான் பணத்தை சேர்த்து வைத்தால் யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியாது. பேரர் செக் மாதிரி என்னிடம் இருக்கிற கரன்சியை நான் யாரிடமாவது கொடுத்து விட்டால் அது என்னுடைய இல்லை என்று நான் சொல்லிவிட முடியும். பணமாக இருந்தால் அதை கைமாற்றுவது எளிது. ஒருவருக்கு ஒருவர் கொடுப்பதும் சேர்த்து வைப்பதும் ஒளித்து வைப்பதும் எளிதாக இருக்குது. அதே போல் இன்னொன்று தங்கம் தான். நீங்கள் ஒரு சொத்து வாங்கினால் கூட அந்த சொத்து யார் பேராவது பதிய வேண்டும். பினாமி சட்டத்தின் மூலமாக வேறு யார் பேரிலாவது பதிந்திருந்தால் கூட அதை கண்டுபிடித்து விட முடியும். ஒரு வீடு வாங்கினால் கண்டுபிடித்து விட முடியும். ஷேர் வாங்குறதை கூட நீங்கள் கண்டுபிடித்து விடலாம். இந்தியாவிலிருந்து ஷேர் வாங்குவதற்கு ரொக்கமே கொடுக்க முடியாது என்று ஆகி நாட்கள் பல வருடங்கள் ஆகின்றன. இப்போ செக்கு கொடுத்து தான் வாங்கணும். இந்தியாவில் இருக்கிற கருப்பு பணம் ஹவாலா மூலமாக வெளிநாட்டுக்கு போய் அங்கிருந்து பார்ட்டிசிபேட்டிங் நோட்டாக வருவது என்பது அது வேறு. அப்படி சொல்லுகிறார்கள். அது அப்படி உண்மையாக இருந்தால் அது வேறு. ஆக இப்போ 2 விதத்தில் தான் கருப்பு பணம் இருக்க முடியும் இந்தியாவில். ஒன்று ரொக்கமாக இருக்க முடியும், இல்லாவிட்டால் விலை உயர்ந்த தங்கம் அல்லது வெள்ளியாக இருக்க முடியும். தங்கமாகத்தான் இருக்க முடியும். தங்கம் தான் விலை ரொம்ப அதிகம். தங்கம் வைரம். அப்போ இவர்கள் கருப்பு பணத்தின் மீது ஒரு தீவிரமான நடவடிக்கை எடுக்கிற பொழுது அதிலிருந்து தப்பித்து போகிற பணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு இந்த கருப்பு பணத்தை வைத்திருப்பவர்களே தங்கம் வாங்கி கொஞ்சம் காட்டி கொடுத்து விட்டார்கள், நாங்கள் அடுத்து இங்கே தான் போகிறோம் என்று. அதனால இயல்பாக அரசனுடைய கண் அதன் மேலே போய் விழுந்திருக்கிறது. எப்பொழுதுமே தங்கத்தில் பணத்தை ஒளித்து வைப்பது சுலபம். நாம் கூட சில பெரிய லஞ்சம் தொலைக்காட்சிகளில் தங்கத்தை பிடித்ததாக பார்க்கிறோம். எஸ், எப்படி டிமானிட்டைசேஷன் நோக்கம் நல்லது, ஆனா செயல்பாட்டில் கருப்பு பணம் பதிக்கியவங்களோட சேர்ந்து சாமானியர்கள் பெருமளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாங்களோ, அது போல தங்கத்தை சேமிக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய நாட்டில் தங்கத்தை பதிக்கியவர்கள், இல்லெஜிட்டிமேட்டா பதிக்கியவர்களோட சேர்ந்து இந்த நடவடிக்கைகள், இந்த சீஜர்ஸ், இந்த சர்ச், இதனால சாதாரணமானவர்களும் இல்ல ஒரு நடுத்தர வர்க்கம் இல்லாட்டி அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் சேர்ந்தே சிரமப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது இல்ல இந்த கருப்பு பணத்துல ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொல்லுகிற அறிவிப்பு எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி தங்கத்தை பற்றி இவர்கள் செய்திருக்கிற அறிவிப்பு பாதிக்காது. எப்படி சாதாரண மக்களிடம் 500 ரூபாயும் 1000 ரூபாயும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சாதாரண மக்களிடம் 1000 கிராம் தங்கம் இருக்காது. அவ்வளவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே இருந்தால் அவர்கள் கணக்கு கொடுத்தால் இருந்து வெளியில வந்து விடலாம். இப்போ இவர்கள் சொல்லுவதெல்லாம் என்னவென்றால், யாரிடம் நாங்கள் சோதனை செய்கிறோமோ அந்த சோதனையின் போது அவரிடம் இருக்கிற தங்கத்தினுடைய அளவு எந்த அளவு வரை இருந்தால் கணக்கு கேட்கப்படாது, எதற்கு மேல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு நீங்கள் கட்டாயம் கணக்கு காட்ட வேண்டும். அந்த கணக்கு காட்டுவதற்கும் 4-5 நியாயமான வழிமுறைகளை அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். அதனால இப்போ நோட்டு செல்லாது அரசாங்கம் யார் என்று சொல்ல முடியாது. இந்த ஐடி சர்ச்சஸ்ல இருக்கக்கூடிய அரசாங்கம் தங்கமே யாரு இனி வாங்கும் இருங்க அறிகிறேன் நான் சொல்லிடுறேன். அதாவது இப்ப அரசாங்கம் இப்ப தங்கம் யாரும் போய் வாங்கினா பேன் கார்டு கொடுக்க வேண்டும் என்று சொன்னது அந்த அளவுக்கு கூட இந்த அறிவிப்புல ஒரு பெரிய வீரியம் இல்லை. இப்போ நீங்க தங்கம் யாராவது விற்க போனால் வாங்க போனால் கணக்கு கொடுக்க வேண்டும், எப்படி உங்களிடம் தங்கம் வந்தது என்று சொல்லிவிட்டு தான் விற்க வேண்டும். நீங்கள் தங்கம் அப்படியெல்லாம் அரசாங்கம் சொல்லவில்லை. தங்கம் நீங்க வீட்டில் வச்சிருந்தா நீங்க வச்சிட்டு இருக்கலாம். உங்களிடம் சோதனை செய்யப்பட்டால் அந்த சோதனையின் போது உங்களிடம் இருக்கிற தங்கத்திற்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு இவ்வளவு வருமானம் வந்தது என்று காட்ட முடியவில்லை என்றால் அதற்கு நீங்கள் வரி கட்ட வேண்டும் என்று தான் சொல்லுகிறார்கள். பெனல்ட்டியோடு சேர்ந்து வரி கட்ட வேண்டும் என்று. அந்த தங்கத்தை பறிமுதல் செய்ய போவதில்லை. அந்த தங்கத்திற்கான வழிமுறைகளை, அதாவது ஒரு நியாயமான வழின்னு சொல்றாங்க, ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் சேவிங்ஸ். இப்போ நீங்களும் நம்ம பேராசிரியர் தீரன் சொன்னதெல்லாம் என்னன்னா, நிறைய தங்கத்தை தொடர்ந்து சேமித்து கொண்டிருக்கிறார்களே என்று. அது உண்மைதான். இப்போ அவர்கள் பார்ப்பாங்க, நீங்கள் வழக்கமாக இவ்வளோ வாங்குறீங்க, இவ்வளோ சேமித்து இருக்கிறீங்க, அவர்களுக்கு ஒரு நியாயமாக அது புரிகிற போது அதை பற்றி கேட்க போகிறதில்லை. இந்த அம்பு எய்யப்பட்டிருப்பது பணத்தை தங்கமாக மாற்றி ஒளித்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை. அதன் காரணமாக தான் 1994 இருந்த ஒரு விளக்கத்தை மீண்டும் அவர்கள் சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. ஏன்னா இப்போ கருப்பு பணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீ தங்கமாக வாங்கி கொண்டிருந்தால் அந்த தங்கத்தின் மீதும் நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம், வருவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையாக தான் இதை எடுத்துக்கணுமே தவிர சாதாரண மக்களிடம் இருக்கிற தங்கத்திற்கு எந்த ஆபத்தும் வர முடியாது என்பதுதான் இதுவரைக்கும் இருக்கிற விளக்கம். எஸ், திரு நாகராஜன் குறுக்கிட வருவீங்களா? இல்லை இப்போ இப்போ தங்கத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்குங்கிறத இப்போ 557 டன் என்று புகழேந்தி அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய கணக்குப்படி பார்த்தால் அது 5000 டன் கூட வரும். 557 டன் என்பது மிக மிக ஒரு குறைவான ஒரு கணக்கு.
பொதுவாக இந்த கருப்பு பணத்தை கண்டுபிடிப்பதற்கு 500,000 செல்லாத நோட்டாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டிலே ஏழை மக்கள், எளிய மக்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், வரிசையில் நின்றார்கள் என்று ஒரு புறம் குற்றச்சாட்டு. இன்னொரு புறம் இந்த 10 லட்சம் 20 லட்சம் வைத்திருப்பவர்கள் கூட ஒரு நபருக்கு 400 ரூபாய் கொடுத்து வரிசையில் நிற்க வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி கொடுத்து அவர்களை வேலையாட்களாக அவர்கள் பணத்தை மாற்றுவதற்கு ஏழை மக்களை, அவருடைய கள்ளப்பணத்தை மாற்றுவதற்கு ஏழை மக்களை ஒரு கருவியாக பயன்படுத்தினார்கள். இப்பொழுது நான் வரும்போது கூட பார்த்து கொண்டிருந்தேன், தந்தி தொலைக்காட்சியிலே ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது. மொத்த பணப்புழக்கம் 17.6 லட்சம் கோடி இந்தியாவிலே பணப்புழக்கம் இருக்கிறதாக நீங்கள் செய்தி போட்டிருந்தீர்கள். இந்த மொத்த பணப்புழக்கம் என்பது என்ன? மக்களிடம் இருக்கிற பணப்புழக்கம், வங்கியில் இருக்கக்கூடிய பணப்புழக்கம், இதுதான் மொத்த பணப்புழக்கம். வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஒன்று வியாபாரிகள்கிட்ட, மக்கள்கிட்ட, தொழிலதிபர்கள்ட்ட, பேங்க்ல இருக்கிற கரன்சி, இதெல்லாம் பார்த்தா எல்லாத்தையும் மாத்துன்னு சொல்லியாச்சு. மாத்துன்னு சொன்னதுல இருக்கிற மதிப்பு 500,000 நோட்டு 86% நீங்க தான் எல்லாருமே புள்ளி விவரங்கள் சொல்றாங்க. அப்ப 86% ஏறத்தாழ 17.6 லட்சத்துல ஏறத்தாழ 15 கோடி ரூபாய் நமக்கு உள்ள வரணும், மாற்றக்கூடிய பணம். இதுல இந்த ஏழை மக்கள் மாற்றியது எவ்வளவு என்று பார்த்தால் 36,000 கோடி தான் வந்திருக்கிறது. மொத்தம் 8,40,000 கோடி இப்ப இதுவரைக்கும் வந்திருக்கிறது. இதுல 2 லட்சம் கோடி டெபாசிட் எடுத்து மறுபடியும் மாத்தி இருக்கிறார்கள், டெபாசிட் போட்டு எடுத்திருக்கிறார்கள். அப்ப 8,40,000 கோடி வரவு செலவுக்கு உள்ளே வந்திருக்கிறது. பேங்க் கரன்சி எவ்வளவு இருக்கும் என்று சில அதிகாரிகள் நான் கேட்டேன். நீங்க வருகிற பொழுது அதிகபட்சம் அவர்கள் தினசரி ரொட்டேஷன் கரன்சி செஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. மொத்த பணத்தை ரிசர்வ் பேங்க் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்க. அதுல ஒரு 50,000 கோடி 60,000 கோடி அதிகபட்சம் 1 லட்சம் கோடி தான் இருக்கும் என்று சில அதிகாரிகள் எனக்கு கணக்கு சொன்னார்கள். அப்ப மொத்தம் பார்த்தோம்னா ஏறத்தாழ 9 லட்சம் கோடி தான் இதுவரைக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியுது. 17 லட்சம் கோடி புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணத்துல 86% எடுத்து 15 கோடி பார்த்தோம்னாலும் ஏறத்தாழ 9 லட்சம் கோடி தான் கண்களுக்கு தெரிகிறது. டிசம்பர் 30 முடிகிற வரை இன்னும் நாம் பார்ப்போம். பார்க்கிற பொழுது இதில் எத்தனை லட்சம் கோடி, நீங்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் நீங்கள் வெளியிட்ட செய்தியின்படி எத்தனை லட்சம் கோடி காணாமல் போகிறதோ அதெல்லாம் கருப்பு பணம், கள்ளப்பணம், லஞ்ச பணம். அதற்குத்தான் இந்த திட்டம். அதை ஏழை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு கூட திரும்ப அவர்கள் இங்கே பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார். பெண்கள் மீது கை வைத்து விட்டீர்கள், குடும்ப பெண்களுடைய கொந்தளிப்புக்கு மோடி ஆளாகி விட்டார் என்றால் பேசிக் கொண்டிருந்தார். இப்ப நம்ம சொன்ன கணக்குப்படி புகழேந்தி சொல்கிறார், இந்த 500 கிராம் 250 கிராம் 100 கிராம் என்று வைத்திருக்கிற குடும்பங்கள் 1% என்று சொல்கிறார். நீங்கள் 15% கூட எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பணம், இந்த நகை யாரிடம் எவ்வளவு இருக்கிறது என்று இந்த தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தெரியும். எதை எடுத்தாலும் பிரதமர் மீது, மத்திய அரசு மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நினைக்கிற இவர்களுக்கு ஒன்று புரிய வேண்டும், இது பழைய சட்டம். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நினைவுபடுத்துகிறோம். அன்றைக்கு அப்படித்தான். நீங்க கள்ளப்பணத்தை ஏழைகளிடம் கொடுத்து மாற்றினால் பினாமி சட்டப்படி 7 ஆண்டு சிறை தண்டனை. ஒண்ணு எல்லாம் விவாதம். 7 ஆண்டு சிறை தண்டனையா? ஐயோ, நாங்க 7 ஆண்டு சிறை தண்டனை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம். நீ பினாமியாக ஒருவருக்காக செயல்பட்டால் அந்த சட்டம் உன் மீது ரீட்ரேட் பண்ணும்போது இதை இந்த இடத்துல நீங்க வலியுறுத்தும் போது இந்த நடவடிக்கைகளை வீரியப்படுத்த போறீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதுல நிச்சயமா நீங்க சொல்வது போல இறுதியில பாதிப்புக்குள்ளாவது கணக்குல வராத தங்கமா பதுக்கி வச்சிருக்கிறவங்க தான். ஆனா இடையில இது இந்த நடவடிக்கை பரவலாக்கும் போது மேலும் சிலரும் கூட சிரமம் அடையறதுக்கான வாய்ப்பு. இது ஒரே ஒரு காரணம். நீங்க சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் என்று கேட்டால், எப்படி நீ பினாமி சொத்துக்களை பல பேரில் எழுதி வைத்து நேற்றைக்கு இந்த ஈஞ்சம்பாக்கம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கு 12 வீடு, இந்த 12 வீட்டுக்கும் சொத்து வரி கட்டுவது 55 ரூபாய், 80 ரூபாய், 350 ரூபாய் என்று இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி தெளிவாக வந்திருக்கிறது. இதை கண்டித்து உயர்நீதிமன்ற நீதிபதி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்திருக்கிறார். 2006, 2011, 2016 3 தேர்தலில் ஜெயித்தவர்கள் மனு தாக்கல் இப்பொழுது பண்ணியிருப்பவர்களை சொத்து கணக்கை சமர்ப்பிக்க சொல்லி இருக்கிறார். ஒரு கவுன்சிலருக்கு 12 வீடும் அவர் பெயரில் இருக்காது, யார் யார் பெயரில் இருக்கும். நீங்கள் அடுத்து தங்கத்தின் மீது பாய்கிற பொழுது தங்கத்தை குவித்து வைத்திருப்பவர்கள் ஏழைகளெல்லாம் போய் நீ இந்த 500 பவுனை வச்சுக்க, இந்த தங்கத்தை வச்சுக்கன்னு சொல்லி மறுபடியும் ஏழை மக்களை பணிவிட ஆக்கக்கூடாது என்பதற்காக கூட இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் அறிவித்திருக்கலாம் அல்லவா? நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதுல ஒரு விஷயம் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இது நாங்கள் ரொக்கத்தை பற்றி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் இருக்கு, தங்கத்தை பற்றி இல்லை, ஜுவல்லரியை பற்றி இல்லை அப்படின்னு அரசாங்கத்துடைய கிளாரிஃபிகேஷன்ல இருக்கு. ஆனால் அதே வேளையில் அசெட்
கேஷ் அண்ட் அன்எக்ஸ்பிளைன் அசெட்டை பற்றிய நடவடிக்கையை தான் இந்த பில் பேசுது அப்படிங்கிறது. அந்த அசெட் அப்படிங்கிற அம்சத்தில் தங்கமும் சேருது இல்லையா? இன்னொன்று, அந்த அசஸிங் ஆஃபீஸருக்கு அவர் டிடெக்ட் பண்ணால் என்னென்ன நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. ஒரு அதீதமான அதிகாரம் அவர்கள்ட்ட குவியுதா அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு கேள்வியும் வருமா, இல்லை ஒரு இயல்பான நடவடிக்கை இட் இஸ் a யூஷுவல் ப்ரொசீஜர் என்று பார்ப்பதா? இல்லை, அப்படி கிடையாது. இந்த சட்டம் முன்னாலே இருக்குது, புதுசு கிடையாது. இதுக்கு மேலே அவர் சார் சொன்ன மாதிரி நிறைய ரைடு போயிருக்காங்க. அந்த அசஸ்மெண்ட் ஆஃபீஸருக்கு அந்த பவர் இருக்குது. ஆனால் அதில் எதுவுமே புதுசு கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டியதில்லை. பார்க்க வேண்டிய கண்ணோட்டம் வேறு. எப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நடந்துட்டு இருந்த நடவடிக்கை இன்னும் விஸ்தாரமாகும், இன்னும் வீரியமடையும்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது பெனால்ட்டி. இதை இந்த அமெண்ட்மெண்ட்டை வச்சு அந்த பெனால்ட்டியை நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது, இந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கிறது 115 BBE 60% + 25% + 10, that is 85% applicable to this. அப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். ஏன்னா அது இந்த அமெண்ட்மெண்ட்டே கேஷ் அண்ட் அசெட். ஏன்னா அப்போ அசெட்டை விட்டுருந்து கேஷ் மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, they will interpret only with the cash. ஸோ அந்த இடத்துல there is a interpretation possibility இருக்குது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஏன் முதல்ல இருந்து நான் ஒரு யூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த டிமானிட்டைசேஷன் டிரைவ் ஒரு பெரிய வெற்றி தராத பட்சத்தில் அரசாங்கம் அடுத்தது போக வேண்டிய 2 இடங்கள். நீங்க எப்படி இப்ப முடிவு? இந்த ஆரம்ப கட்டம் தாங்க. நாங்க அதுக்குள்ள நீங்களே நீங்க அரசியல் கட்சி இல்ல, நீங்க அரசியல் கட்சி இல்ல, நீங்க எப்படி நீங்க அதுக்குள்ள எப்படி சொல்லலாம்? டிசம்பர் 30க்கு பிறகு சொல்லுங்க. இல்ல, டிசம்பர் ஆரம்ப கட்டத்துல எப்படி சார் இவர் சொல்லலாம்? யாருக்குமே என்னென்ன வரப்போகுது நீங்க கவனிக்கணும். அவரது தோல்வி அடையும்னு சொல்ல, தோல்வி அடையல, வெற்றி அடையலன்னா அப்படின்னு பயன்படுத்துறாரு. வெற்றி அடைஞ்சா சந்தோஷம். நீங்க தோல்வி அடையும் அனுமானத்துக்கு ஜனவரி மாசம் அவர் பேசட்டும். நிச்சயமா அவரை மறுத்து பேசலாம். இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிருங்க. ஓகே. ஸோ நண்பருக்கு நான் கட்சிக்காரர் கிடையாது. ஆச்சுங்களா? அதனால நாங்க பேசுற பொருளாதார அடிப்படையில் நல்ல பொருளாதார அடிப்படையில் நம்ம we are seeing the trend. Government has a tremendous pressure to unearth the black money. அதனால they have method. ஒன்று கேஷ், அடுத்தது கோல்டு, லேண்ட் அப்படின்னு அவங்க போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஒருவேளை இந்த கேஷை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும்போது ப்ராப்ளம் அவங்க ஸ்லோ டவுன் தட் கோல்ட் அண்ட் லேண்ட். ஏன்னா டோன்ட் டிஸ்டர்ப் த பீப்புள் டூ மச். ரீசனபிளி வி ஆர் சக்சஸ்ஃபுல், ஸ்டெபிலைஸ். அதுக்கப்புறம் சட்டத்திட்டங்களை கொண்டு இனிமேல் புதிய கருப்பு பணம் உருவாக்க பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கும். ஒருவேளை அவர் ஜனவரியில் நம்ம பேசுவோம், வெற்றி பெற்றால் நம்மள மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாருமே கிடையாது. பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே சொல்றது கருப்பு பணம் ஒழிக்க வேண்டியது. அவரை விட கட்சிக்காரரோட நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். கட்சிக்காரரோட நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதனால நீங்க எங்களுடைய எண்ணம் அது எதிர்மறை கிடையாது. ஆனா பொருளாதார கண்ணோட்டத்தில் பார்க்கணும் எப்பவுமே. இதுல எங்களுக்கு எமோஷன் கிடையாது. நம்பர்ஸ், எண்ட் ஆஃப் த டே நம்பர்ஸ் தான் மேட்டர்ஸ், அவுட்கம் மேட்டர்ஸ். எல்லாம் பேசலாம், அவுட்கம் முக்கியம். அதனால how do you unearth this problem, gold problem? இப்போ கேஷ் வெளியே வந்ததுனால நம்மகிட்ட எவ்வளோ பேர்ட்ட எவ்வளோ கேஷ் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுது. ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட் கோல்டு? இதுக்கு முன்னால் கோல்டு ரைடு போலியா? அப்போ என்ன புதுசு எப்படி தெரியும்? எல்லா வீட்லையும் ரைடு போக முடியுமா? அவ்வளோ இது இருக்கா? கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே ஆஃப் கெட்டிங் த கோல்டு அவுட். எப்படி கோல்டு வெளியே வந்தால் தான் யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரிய முடியும். அப்போ தான் அசஸ் பண்ண முடியும். யார் ஏமாத்துறாங்க, யார்கிட்ட அதிக கோல்டு தெரியும். இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதுதான் கேட்பேன். ஐ டோல்ட் செல்ஃப் டிக்ளரேஷன். ஒவ்வொரு வீடியோவில் நீங்க அனௌன்ஸ் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாம். இல்லை, செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ண சொல்லுவாங்கங்கிறீங்களா? சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, நான் நம்புறேன். என்ன சொல்றீங்க? இப்ப இருக்கக்கூடிய சட்ட ப்ரொவிஷன் என்ன சொல்லுது? இந்த சீசர்ல, ஐடி ரெய்ட்ல இந்த அளவு வச்சிட்டு இருந்தா, ஒரு 500 கிராம் திருமணமாகாத பெண் ஒரு 250 கிராம் வச்சிருந்தா நாங்க அதை கை வைக்க மாட்டோம். அதுக்கு மேலானதை சந்தேகம் இருந்தா சீஸ் பண்ணுவோம், நீங்க ப்ரூவ் பண்ணுவோம். எப்படி தெரியும்? சோ இது நாட் ஃபீஸபிள். பெரிய அளவுக்கு ஒரு கருப்பு தங்கத்தை வெளில கொண்டு வரது எப்படி தெரியும்? சோ அதனால செல்ஃப் டிக்ளரேஷன் இஸ் தி ஒன்லி வேங்கறீங்க. செல்ஃப் டிக்ளரேஷன். நான் உங்க தங்கத்தை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்களே சொல்லுங்க எவ்வளவு இருக்குன்னு. நான் அதை உண்மையா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிடிச்சேன்னா, பட் அதுவும் ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கப்படாதா? இப்ப ஒரு இது நேரடியா பெண்களை பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கறதுனால அவங்க அதை பப்ளிக் ஆக்கணும், இல்லாட்டி அரசு கிட்ட கொண்டு வரதையும் அதையும் பொதுமக்கள் சாமானியர்கள் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்க மாட்டாங்களா? அது அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் இஸ் இட் பிராக்டிகலி இம்ப்ளிமெண்டபிள்? வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணியும் அரசு கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னா, பேங்க்ல போய் சொல்லுவாங்க. வேற எப்படி தங்கத்தை கொண்டு வர முடியும்? இல்ல, அது நல்ல வழியா இருக்கலாம், கெட்ட வழியா இருக்கலாம். பட் அது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையான்னு. அப்படி பார்த்தா பணம் மட்டும் சென்சிட்டிவ் இல்லையா? எத்தனை பெண்கள் வீட்டுல சேமிச்ச பணத்தெல்லாம் வெளியே அது சென்சிட்டிவ் இல்லையா? எவ்வளவு பேர் சாதாரண மக்கள்லாம் சேவைக்காக வச்சிருந்தது சென்சிட்டிவ் இல்லையா? எவ்வளவு விவசாயிகள் வங்கியில் போடாம வீட்டுல சேமிச்ச பணத்தை அரசாங்கத்துக்கு 2 லட்சம் அது சென்சிட்டிவ் இல்லையா?
நான் இது சார்ந்த கருத்து திரு சோமவல்லியப்பன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். ஸோ இஸ் தட் அ பாசிபிலிட்டி? நான் அதுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட வர மன்னிக்கணும். திரு சோமவல்லியப்பன் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதை நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லோரும் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோல்டை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அடுத்த வென்யூ இது வந்து தங்கமா இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வெளில கொண்டு வரதுக்கு அப்படின்னு he suggests. Is that a possibility? அதாவது இப்போவே இருக்கு. நீங்கள் வந்து உங்களிடம் இருக்கிற சொத்துக்களை நீங்கள் வந்து வருமான வரி கட்ட வேண்டும். முன்னாடி வந்து வெல்த் டேக்ஸ் இருந்தது, இப்போ வெல்த் டேக்ஸ் இல்லை. இவர்கள் திரும்பி வெல்த் டேக்ஸ் கொண்டு வராமல் இருக்க வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தங்கத்தை வந்து எவ்வளோ இருக்குது என்று சொல்லி அதன் மீது வரி கட்ட வேண்டும் என்று ஒரு காலத்தில் சட்டம் இருந்தது. வெல்த் டேக்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. திரும்பி வந்ததுன்னா அந்த நிலைமை வந்துவிடும். இவர்கள் இப்போ புகழேந்தி சொன்னது மாதிரி ஒரு கால் இந்த தங்கத்தினுடைய மீது இவர்கள் போடுகிற இந்த புதிய அல்லது ஏற்கனவே இருக்கிறத விளக்கம் கொடுக்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக தங்கம் கருப்பு பணமாக மாறுவதை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து அவர்கள் வேறு எதையாவது யோசிக்கலாம். அப்படிப்பட்ட சில சிந்தனைகள் வரலாம். இப்போ முதல்ல வந்து பேன் கார்டு கொடுத்து வாங்கலாம் என்று தங்கத்தின் மீது சொன்னார்கள். அடுத்து வந்து இப்போது தங்கம் இவ்வளவு வைத்திருந்தால் அதற்கு மேலே இருந்தால் எடுத்துக்கொண்டு போகலாம், அதற்கு 85% வரை வரி வரலாம் என்கிற ஒரு செய்தியை இப்போ மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இப்போ வந்து கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அது என்னென்ன வடிவம் எடுக்கிறதோ அதுக்கு புதிய புதிய வடிவங்களை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். அதை ஒழிப்பதற்கான புதிய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள். இப்போதைக்கு எனக்கு தோன்றுவது என்னவென்றால் இதை வந்து கொஞ்சம் கூடுதலாக நாம் எல்லோருமே வந்து யோசிக்கிறோமோ. இப்போதைக்கு ரொக்கத்தின் மீது கை வைத்து அந்த ரொக்கம் வந்து வேறு வடிவம் எடுத்து தங்கமாக சமீபத்தில் தஞ்சம் புகுந்திருக்கிறத அதை கண்டுபிடிப்பதற்கும் அதை வந்து பிடித்து இழுத்து கேட்கிற அதிகாரத்தை வருமான அதிகாரிகளுக்கு கொடுப்பதற்காகவும் இது வந்து ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிசம்பர் 30க்குள்ளார சில இடங்களில் ரெய்டுகள் நடக்கலாம். நடந்தால் அவரிடம் இருக்கிற தங்கமும் கூட பிடிக்கப்படும், அதற்கும் வந்து வரி வசூலிக்கப்படும் என்பதை நினைவுபடுத்தி நீங்களே டிக்ளேர் பண்ணிடுங்க, பணத்தை கட்டிடுங்க என்று அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ வந்து இதனுடைய இந்த திட்டத்தினுடைய வெற்றியை கருப்பு பணம் நிறைய மீட்கப்பட்டது, நிறைய வருமானம் வரியாக வந்தது என்று சொன்னாதான் இது நிச்சயமா அரசாங்கத்துக்கு அந்த ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, அந்த கவலையும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இதனுடைய நடைமுறை சிக்கல்களை எல்லாம் எல்லாரும் சந்தித்து பரவலாக பேச ஆரம்பித்த பிறகு இதனுடைய வெற்றி என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால வந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை ஆரம்பிச்சாச்சு, ஒரு நடவடிக்கை ஆரம்பிச்சாச்சு, அது எங்கே ஓடினாலும் அதை துரத்தி பிடிப்போம் என்கிற ஒரு நடவடிக்கையாக தான் இப்போ தங்கத்தின் மீது வைத்திருக்கிறார்கள். இதிலிருந்தும் அது தப்பிக்கும் என்றால் அதற்கும் ஒரு புதிய வழியை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். ரைட். எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசல்ட்டை எட்டி ஆகணும், கருப்பு பணம் ஒழியணும், அதை கணிசமாக நம்பர்ஸில் காட்டி ஆகணும். ஸோ நான் திரு பேராசிரியர் தீரன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இந்த ஒரு டிமானிட்டைசேஷன் செஞ்சபோது அரசியல் கட்சிகள் என்ன சொன்ன, இது வந்து ஒரு சிறிய பகுதி தான், கருப்பு பணத்தில் ஒரு சிறிய பகுதி தான் இதில் இருக்குது, மீதி பெரிய பகுதி ரியல் எஸ்டேட்லையும் தங்கத்திலையும் இருக்குது அப்படின்னு. ஸோ தங்கத்தின் மீது அடுத்த நடவடிக்கையாக இருந்தால் அதை நம்ம வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா? அதுவும் இந்த ஒரு அறுவை சிகிச்சையில் ஒரு பகுதியாக பார்க்கக்கூடாதா? இல்லை, அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இதய புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தளவில் தேர்தல் அறிக்கையிலே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது தீவிரவாதத்தில் புழங்குகிற அது கள்ளப்பணமோ அல்லது வந்து கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணமோ இது மாதிரி இருக்கக்கூடிய தங்கம், பதுக்கப்படுகின்ற தங்கம், இதில் எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையும் வந்து அவற்றின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவை மக்கள் நல திட்டங்களுக்கும் நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையிலே அம்மா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களுடைய கவலை என்னன்னு சொன்னால், கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடுகளவு போகிறத பற்றி கவலைப்படுவாங்களாம், ஆனால் பூசணிக்காய் அளவு போகிறத பற்றி பொருட்படுத்தவே மாட்டாங்களான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொன்னீங்க. இருங்க, பணம் மட்டும் ஒழிச்சும் போது நீங்க பூசணிக்காய் அளவு ரியல் எஸ்டேட்ல இருக்கு, அது மட்டும் இல்லை. நான் இன்னும் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். அதாவது முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து ஒரு முறை தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னாக்கா, அதாவது பன்றிக்கு வந்து உதட்டு சாயம் பூசினால் அது எப்படி இளவரசி ஆகிவிட முடியும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு பெரும் பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இது கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க, இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணுறதுனால வந்து என்ன பலன் கிடைக்கும் போது சொல்லும் பொழுது, உதாரணத்துக்காக இப்போ வந்து அம்பானி அவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 8000 கோடி வட்டி செலுத்தணும்னாக்கா அவர் வட்டியை செலுத்த மாட்டார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, வங்கிகளில்
அவருக்கு ஒரு 11,000 கோடி கடனை கொடுத்து அந்த வட்டி 8,000 கோடி வரவு வச்சு மிச்சம் 3,000 கோடி அவர்கிட்ட கொடுத்து உங்க தொழிலை மேம்படுத்தி அடுத்த முறையாவது கட்டு சொல்லுவாங்க. இல்ல தவறு கிடையாது. ஆதாரத்தோட நான் சொல்றேன். இது ரகுராம் ராஜன் வந்து அதனாலதான் என்ன சொன்னார், அந்த வராக்கடன் அப்படியே அழிக்கப்படுறது இல்ல. இன்னைக்கு 7,000 மாறுது இருங்க. 7,5 லட்சம் கோடியிலிருந்து 11 லட்சம் கோடி வரையில வந்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு இதே நிதித்துறை அமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் என்ன சொன்னார்? அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருந்த பொழுது என்ன சொன்னார்கள்? வந்து இது மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து நீங்க கருப்பு பணம் பதிவு வச்சிருது, லிஸ்ட் வச்சு ஏன் வெளியிடலன்னு சொல்லி இதே நாடாளுமன்றத்தில் அவர் கேட்டார். இன்றைக்கு 600 பேர் கொண்ட பட்டியலை வந்து இன்றைய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி அவர்கள் வந்து கைவசம் வச்சிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தாங்க. வெளியிட வங்கித்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? அதை வசூல் பண்றதுக்கு இல்ல, அதை வெளியிடுங்க, அதை வசூல் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, என் கருத்தை சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ சொல்லுங்க. ரொம்ப சுருக்கமா நேரம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பொதுவாக எந்த வகையிலும் வந்து மக்கள் பாதிக்கப்பட முடியாத அளவிற்கு, அவர்களுக்கு எந்த சங்கடத்தையும் தராத அளவிற்கு கருப்பு பண முதலைகளின் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது என்றைக்கு வரவேற்கிறது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா அதை நடைமுறை சிக்கல் இல்லாம பார்த்து கொண்டுதான் எங்களுடைய கருத்து. நேரம் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். மறுபடியும் 7,100 கோடி கடன் தள்ளுபடி என்பது தவறான கருத்தை நேயர்களுக்கு, மக்களுக்கு இவர்கள் பதிய வைக்கிறார்கள். கடன் தள்ளுபடி ரைட் ஆஃப் என்று சொன்னால் கடனை மொத்தமாக தள்ளுபடி செய்வதல்ல. வட்டி வருவாய் வரக்கூடிய கடன், வட்டி வருவாய் வராத கடன். இன்றைக்கு 3 மாதம் அசல் வட்டியை செலுத்தாட்டி இர்ரெகுலர் ஆயிரும். 3 மாசத்துக்கு பிறகு 6 மாசத்துல அது என்பிஏ ஆயிரும். என்பிக்கு பிறகு என்ன, சர்ஃபேஸ் ஆக்ட்ல சொத்தை பறிமுதல் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வருவான். சொத்தை பறிமுதல் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வந்து சொத்தை முடக்குவது, அதுதான் அந்த வரா கடன் அங்க போய் நிற்கும். அந்த பணி நடந்து கொண்டே இருக்கும். தள்ளுபடி என்பதற்கு இடமில்லை. தங்கத்தை பத்தியும் ஊழலை பத்தியும் லஞ்சத்தை பத்தியும் நம்ம இதெல்லாம் பேசணும்னா வேற டிபேட் தான் போகணும். அது உங்கள்கிட்ட நிறைய பேச விஷயம் இருக்கு, அதுக்கெல்லாம் வரல. ஆனால் இன்னைக்கு ஒரு தங்க கடையில கூட டெய்லி ஸ்டாக், டே டு டே ஸ்டாக் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது வாங்குறோம். ஏழை மக்கள் மீது மோடி போர் தொடுத்தாரு. இப்ப இது இந்த நடவடிக்கை ஏழை மக்கள் மீதா, பணக்காரர்கள் மீதா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏழை மக்கள் மீதானதல்ல. இந்த எவையெல்லாம் கட்டுப்பாடுகள் என்று செய்திகள் வந்தனோ அவையெல்லாம் புதிய சட்டங்கள் அல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட பிரிவுகள் தான் அமலாகுமே தவிர புதிதாக தங்கம் சார்ந்து எந்த சட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்று அரசாங்கம் சொன்னாலும் ஏதோ ஒரு சமிஞ்ஞை தருகிறது. அடுத்த குறி பதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு தங்கத்தின் மீது, அதாவது கணக்கில் வராத இல்லெஜிட்டிமேட்டா பதிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தின் மீது என்று கருதப்படுகிறது. அந்த கணிப்பு சரியாகுமா இல்லை இதன் மீது தான் தற்போது இந்த டிமானிட்டைசேஷன்ல தான் தன்னுடைய கவனம் அத்தனையும் குவிக்க விரும்புகிறது அரசு? வரக்கூடிய நாட்களில் நமக்கு தெரியும். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு தெளிவு, யாரும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட வருமானத்துக்கு உட்பட்டு ஒரு லெஜிட்டிமேட் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல வந்திருக்கக்கூடிய சேமிப்பின் மூலமோ இல்லை வேற எந்த வருவாயின் மூலமோ வாங்கியிருக்கக்கூடிய எந்த அளவுக்கான தங்கத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை மீறி இருக்கக்கூடிய தங்கம், அதற்குத்தான் கட்டுப்பாடுகள், அதுவும் பழைய சட்டங்களின் அடிப்படையில் அப்படின்னு மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.